கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இந்த இடத்துல இந்த ஊழியர்களுடைய கூடுகைக்கு வாரந்தோறும் என்னால் வர முடியாது. ஆனால் ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக நாங்கள் மிஸ் பண்ணாமல் வருவோம். இந்த இடத்துல நான் வரும்பொழுது நிறைய காரியங்களை அவர் எளிமையாக தான் சத்தியத்தை பேசுவார். ஆனால் அந்த வாரத்தில் அது எங்களுடைய வாழ்க்கைக்கும் ஊழியத்திற்கும் அது தேவையான ஒரு காரியமாக இருக்கும். கடந்த மாதத்தில் ஊழியத்தில் சில பிரச்சனைகள் வந்து சிலர் எல்லாம் வர முடியாமல் சூழ்நிலையில் பின்வாங்கி போனாங்க. அந்த வாரத்தில் நானும் என் மனைவியும் இந்த மீட்டிங்க்கு வந்திருந்தோம். அப்படி வரும்பொழுது ஆண்டவர் வந்து உண்மையிலேயே என் மனைவி வீட்டில் வந்து சொன்னால், இன்றைக்கி நான் அந்த கூட்டத்துக்கு வந்ததுனால ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார் அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே அந்த 3 வாரம் ரொம்ப சேஞ்சஸை வந்து நாங்கள் ஊழியத்திலும் வாழ்க்கையிலையும் பார்க்கறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் எனக்கு ஒரு தகப்பன் மாதிரி. கடந்த மாதத்தில் மே மாதத்தில் ஒரு பிரச்சனையினால கிட்னி ஸ்டோன்னால் நான் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தேன். வெறும் ஃபோன் மட்டும்பா நான் சொன்னேன். ஆனால் ஒரு தகப்பனை போல் அவர் என்னை ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது, எப்படி இருக்கிற, வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 முறை என்னை வந்து ஃபோன் பண்ணி என்னை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். சில நேரங்களில் நான் மீட்டிங் வரும்பொழுது இந்த பிரசங்கத்துக்கு முன்னாடி ஒரு பாடல் பாடுவார். அந்த பாட்டே எனக்கு ஒரு பெரிய செய்தியாய் மாறும். ஒரு நாள் ரொம்ப உள்ளமுடைந்து நான் வந்திருந்தேன். அந்த கூட்டத்தில் வந்து இந்த வாழ்வே நீர் தானையா அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாங்க. அது எத்தனையோ முறை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு வந்து என் உள்ளத்துக்கு, இருதயத்திற்கு எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. அதனால் இந்த ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக நமக்கு எல்லாருக்கும் அவர் கொடுத்துருக்கிறார். அரை மணி நேரத்தில் நாங்கள் வந்து ஏர்போர்ட்லேருந்து வரணும். ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக வரணும். திரும்ப ஈவினிங் சாயங்காலமாக ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. திரும்ப அதுக்கும் அங்கேருந்து வர வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம போய் கொஞ்சம் நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரலாம். இந்த வாரந்தோறும் நடக்கிற இந்த ஜெப கூட்டம் வந்து ரொம்பவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு போதனையை கேட்கறதுக்கு நம்ம கர்த்தர் கிருபை செய்கிறார். அதனால் ஐயாவுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தொடர்ந்து நம்ம